ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெ பாய் ஷோ சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த காலேஜ் ரவுடி பாய் வெர்சஸ் புவர் கேர்ளோட எபிசோட் 8 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போற டெய்லி வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 8ஓட ஸ்டார்டிங்ல மாணிக் அண்ட் நந்தினி தான் காட்டுவாங்க. இங்க வந்து நந்தினி வந்து மாணிக்க கிஸ் பண்ணிடுவா. ஸோ அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே செம்ம ஷாக்கா இருக்கும். இந்த பக்கம் நந்தினி வந்து பொறுமையா எழுந்துப்பா. அப்போ மாணிக் அண்ட் நந்தினி ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அப்போ அந்த சைடு வந்து கபீர் ஓடி வருவான். இங்க இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கும். கபீர் இவ்வளவு நேரம் இருக்க மாட்டான். இப்பதான் வந்து ஓடி வருவான். வந்து பார்த்தா கீழே வந்து மாணிக் அண்ட் நந்தினி 2 பேரும் படுத்துட்டு இருப்பாங்க. கபீருக்கு ஒண்ணுமே புரியாது. அவன் என்ன பண்ணுவான், அவனை ஜஸ்ட் பாருங்களேன் 2 பேரும் எப்படி பாக்குறான்னு சொல்லிட்டு 2 பேரும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ் லெவலுக்கு போயிட்டு உட்காந்து பாத்துட்டு இருப்பான். ஒரே ஃபன்னா இருக்கும் அவன் பண்றது. இந்த பக்கம் நந்தினி எழுந்துருவா. இந்த பக்கம் ஆலியா கோச்சிட்டு போயிடுவா. நந்தினியும் இல்ல டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் பண்ணுவா. அவளும் அங்கிருந்து போயிடுவா. இந்த பக்கம் காலேஜ் ஃபுல்லா வந்து பரவிடும் நந்தினி மாணிக் கிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க நந்தினி வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டு அவ வாயதான் கழுவிட்டு இருப்பா. அவளுக்கு உண்மையிலே வந்து அருவருப்பா இருக்கு, கிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவ செம்ம கடுப்புல இருப்பா. அவ என்ன பண்ணுவா, வாயை வந்து நல்லா கழுவிட்டு இருப்பா. தெரியாம கிஸ் பண்ணிட்டோம். அப்ப நவ்யா சொல்லுவா, நந்தினி உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் மாணிக் மான்ஸ்டரோடயா? ஃபர்ஸ்ட் கிஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்மள யார் லவ் பண்றாங்களோ அவங்களதான் கிஸ் பண்ணணும். இப்ப நான் எப்படி ஹர்ஷத்தை லவ் பண்றேன், அவன் கூட தான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் நந்தினி கேப்பா, நவ்யா நீ என்ன பெட்டரா ஃபீல் பண்றதுக்கு வந்தியா இல்ல வேர்ஸ்டா ஃபீல் பண்றதுக்கு வந்தியா? நானே செம்ம கடுப்புல இருக்கேன். எனக்கு இப்ப வாமிட் வர மாதிரி இருக்கு. வாமிட் எடுத்ததான் நிம்மதியா இருப்போம் போல. அந்த மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. தேவையில்லாம கடுப்பேத்திட்டு இருக்காது, முதல்ல எங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்வா. அப்ப அவ சொல்வா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். மாணிக் ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேக் எடுத்துட்டு அங்கிருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஃபெஃபா இதை காட்டுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து கேண்டீன்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஆலியா கத்திட்டு இருப்பா, மாணிக் நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? நீ அவளை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாரையும் மறந்துட்ட. எங்க கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. போதும், அவளை பழி வாங்கணும்னா இந்த காலேஜ் விட்டு அவளை முதல்ல வெளியே துரத்து. அப்பதான் அவளுக்கு லெசன் கத்து குத்த மாதிரி இருக்கும். நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பா. இது எல்லாமே மாணிக் கேட்டுட்டு தான் இருப்பான், எதுவுமே சொல்ல மாட்டான். அப்ப நந்தினி அந்த இடத்துக்கு வருவா. வந்துட்டு சொல்வா, மாணிக் ஐ எம் டன் வித் இட். இதுக்கு மேல என்னால நீ சொல்றதெல்லாம் செய்ய முடியாது. நான் உடைச்ச பொருளுக்கு நான் காசு திருப்பி கொடுத்துறேன். கொஞ்சம் டைம் ஆகும், பட் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. இந்த பக்கம் ஆலியா வந்துட்டுல, நீ என்ன சொல்றது டன் வித் இட்? நாங்க சொல்லணும், நாங்க தான் டிசிஷன் மேக் பண்ணுவோம். வி ஆர் டன் வித் யூ. இதுக்கப்புறம் மாணிக் பக்கம் கூட நீ வரக்கூடாது, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா சொல்வா. நந்தினி அங்கேருந்து போலான்னு போகும்போது மாணிக் வந்து கூப்பிடுவான். எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் கூப்பிடுவான். இங்க மாணிக் வந்து நந்தினி கை பிடிச்சி எடுத்துட்டு வருவான். வந்துட்டு சொல்லுவான், ஐ எம் நாட் டன் வித் யூ, நாட் எட் அப்படின்னு சொல்லுவான். இந்த பக்கம் ஆலியால, மாணிக் நந்தினியை விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. பட் இங்க மாணிக் வந்து கேட்க மாட்டான். சோ ஆலியா வந்து இங்க கடுப்பாயி அந்த இடத்த விட்டே அவ போயிடுவா. சோ கேங்குள்ளே வந்து சண்டை வர மாதிரி இருக்கும். சோ ஆலியா கோச்சிட்டு போனதுனால முக்தி வந்து சொல்வா மாணிக் கிட்ட, மாணிக் நீ போய் ஆலியா கூட ஏறி, நான் இவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. பட் இங்க மாணிக் வந்து நந்தினி கையை விட மாட்டான். முக்தி எவ்வளவு சொல்லியோ மாணிக் கேட்க மாட்டான். அந்த கடுப்புல எல்லாருமே இருப்பாங்க. அப்ப மாணிக் என்ன பண்ணுவான், நந்தினி கூட்டு வந்துட்டு, எப்ப நீ எவ்வளவு தைரியம் தான் நீ எனக்கு நோ சொல்வ? அந்த கான்ட்ராக்ட் உனக்கு தெரியும்ல, நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த கான்ட்ராக்ட் விட்டு வெளியே போக முடியாது. அது மட்டும் இல்லாம நீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி த்ருவ வந்து ஹர்ட் பண்ணலாம் நினைச்சீங்களா? த்ருவ் யாருன்னு தெரியுமா? த்ருவ் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துவான். இந்த பக்கம் நந்தினி செம்மையா பயந்து போயிருப்பா. அப்ப மாணிக் சொல்வான், த்ருவ் என்னோட ஃப்ரெண்ட், அது மட்டும் இல்லாம என்னோட தம்பி அவன், புரியுதா? அண்ட் நேத்து கூட நீ கேட்டுட்டு இருந்தால த்ருவுக்கு எப்படி அந்த பேனிக் அட்டாக் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. சோ அந்த வீக்னஸ் எடுத்துட்டு போய் நீ ஹர்ஷத் கிட்ட சொல்லலாம் தானே கேட்ட, அதுக்காக தானே கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் கேட்பான். இந்த பக்கம் நந்தினி வந்து இல்ல அப்படின்னு சொல்லுவா. பட் மாணிக் நம்ப மாட்டான். மாணிக் என்ன நினைச்சுப்பா, நந்தினி தான் வந்து எல்லாம் பண்ணிருக்கா, அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி த்ருவ வந்து ஹர்ட் பண்ண சொல்லியிருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவன் வந்து கத்துவான். இந்த பக்கம் நந்தினி சொல்லுவா, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. பட் கேட்க மாட்டான் மாணிக்கு. அப்போ மாணிக் கேட்பான், நீ டயர்ட் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நந்தினி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ மாணிக் மறுபடியும் கேட்பேன், நீ டயர்ட் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நந்தினி இல்ல, வேற ஆப்ஷனே இல்லாம ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. ஏன்னா திருப்பி அவன் கேட்டுட்டு இருப்பான். மாணிக், கபீர் அண்ட் முக்தி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ஒரு பவுல் எடுத்துல அதுல நூடுல்ஸ், சாஸ், உப்பு, சோப் ஆயில் எல்லாத்தையும் போட்டுருவாங்க. டர்ட்டி திங்ஸ் எல்லாமே போட்டுருவாங்க. அது பாக்கிறதுக்கே ரொம்ப கேவலமா வாமிட் வர மாதிரி இருக்கும். இதை பார்த்து நந்தினி செம்மையா கடுப்பாயிடுவா. அப்ப மாணிக் என்ன பண்ணுவான், நந்தினி கிட்ட கொடுப்பான், இந்த பவுல நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு. நந்தினி இல்ல நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். மாணிக் இல்ல நீ குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அதுல துப்பி வேற கொடுப்பான் மாணிக்கு. இதை பார்த்துட்டு ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கும் நந்தினிக்கு. அதை குடிக்க கூட முடியாது, அவளுக்கு அது கிட்ட வந்தாலே வாந்தி வர மாதிரி இருக்கும். மாணிக் கத்துவான், இப்ப நீ குடிக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ண உடனே அவ குடிக்கலான்னு வரும்போது த்ருவ் தான் சொல்லுவான், இல்ல அவ என்ன ஹர்ட் பண்ணல, அவ என்ன காப்பாத்ததான் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு த்ருவ் சொல்லுவான். இந்த பக்கம் மாணிக்ல, இல்ல உனக்கு தெரியாது பட்டி, அவ என்ன பண்ணான்னு தெரியாது நேத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருவான். பட் அதுக்குள்ளே ஸ்டாப் பண்ணிடுவான். அப்ப மாணிக் சொல்லுவான், நான் தான் சொல்றேன்ல எனக்கு தெரியும், இவதான் எல்லாம் பிளான் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். ஏன்னா த்ருவுக்கு இந்த பேனிக் அட்டாக் வர்றது
ஃபைக்கே தெரியாது. சோ மாணிக் வந்து யாருக்குமே சொல்லியிருக்க மாட்டான். கபீருக்கு தெரியாது, முக்திக்கு தெரியாது, ஆலியாக்கு தெரியாது. சோ அவங்க கிட்ட இருந்தே அவன் மறைச்சிருப்பான். இது வந்து நந்தினி பார்த்ததுனால அவன் செம்ம கடுப்பா இருப்பான். அதனாலதான் மாணிக் அவ்வளவு கோவப்படுவான். இந்த இடத்துல த்ருவ் சொல்லுவான், இல்ல அவன் என்னை காப்பாத்ததான் செஞ்சா அப்படின்னு சொல்லுவான். பட் மாணிக் இங்க நம்ப மாட்டான். அப்ப மாணிக் சொல்லுவான், த்ருவ் நீ இதுக்குள்ள தலையிடாது, நான் பாத்துக்கிறேன், இப்ப நீ குடிக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லுவான். சோ நந்தினிக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அவ குடிக்கலான்னு போகும்போது துருவுக்கு வந்து எப்படியாச்சும் நந்தினியை காப்பாத்தணும். சோ அவன் என்ன பண்ணுவான், அந்த பேக் எடுக்கிற மாதிரி, அந்த கிட்டார் பேக் எடுக்கிற மாதிரி எடுத்து போடுற மாதிரி போடும் போது லைட்டா ஸ்லிப் ஆயிடுவான். சோ அந்த பவுல்ல பட்டு பவுல் கீழே விழுந்துரும். சோ த்ருவுக்கு நந்தினியை சேவ் பண்ண மாதிரி ஆயிடும். அப்ப மாணிக் என்ன பண்ணுவான், த்ருவ் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்க வருவான். அப்போ வந்து த்ருவ் சொல்லுவான், ஐம் சோ சாரி, என்னாலதான் அந்த பவுல் கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அப்ப மாணிக்ல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டு இருப்பான். அதுக்குள்ள நந்தினி அங்கிருந்து ஓடி போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் நந்தினி அந்த நவ்யதா காட்டுவாங்க. நந்தினி இங்க வந்துட்டு அந்த ட்ரெஸ்ல வந்து படுத்துட்டு இருக்கும், அந்த பவுல்ல கீழே கொட்டினதுல. சோ வந்து வாஷ் பண்ணிட்டு இருப்பா. அப்ப நவ்யா சொல்லுவா, எனக்கு இப்பதான் புரியுது நீ எதுக்கு த்ருவ சேவ் பண்ணன்னு சொல்லிட்டு. த்ருவ் நல்லவன் தான், இப்ப கூட வந்து உன்னை காப்பாத்தினா அந்த இதை குடிக்க விடாம. மாணிக் மான்ஸ்டர் மாதிரி அவன் கிடையாது, அந்த கேங்லயே அவன் நல்லவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நவ்யா சொல்லிட்டு இருப்பா. நந்தினில ஆமா அவன் ரொம்ப நல்லவன், நல்ல வேலை அவன் ஹெல்ப் பண்ணா, இல்லைன்னா ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருப்பா. அப்போ நவ்யால நானும் ஹர்ஷத்தும் இன்னொரு பிளான் போட்டிருக்கோம், கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து மாணிக் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்போ நந்தினி கேட்பா, என்ன பிளான் சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப நவ்யா சொல்வா, இதெல்லாம் ஹை லெவல் பிளான், அர்ஷத் லெவல் பிளான், உனக்கு எல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் ஆலியா தான் கட்டுவாங்க. அவ வந்து தனியா வந்து அழுதுட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு அர்ஷத் வருவான், வந்துட்டு கஷிப் கொடுப்பான். அப்ப ஆலியா சொல்வா, நான் ஃபைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இந்த பக்கம் அர்ஷத்ல, நானும் பார்த்தேன் நீயும் பார்த்த, அங்க இருக்கவங்க எல்லாருமே பார்த்தோம் மாணிக் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு. சோ மாணிக் வந்து நல்லவனே கிடையாது, அவன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான், நீயே புரிஞ்சுக்கவே மாட்ற, அவனோட ரியல் ஃபேஸ் உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஷத் சொல்லிட்டு இருப்பான். பட் இங்க ஆலியால, அவன் பார்க்கதான் டஃபா இருப்பான், பட் உள்ள வந்து கைண்ட் ஹார்ட்டட், என்னால அவனை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருப்பா. அப்ப அர்ஷத்ல, உனக்கு அவன் மேல இருக்கிறது லவ் இல்ல, ஹேபிட் தான், அது பழக்க தோஷம் ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் போனா நீயே மறந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அப்போ ஆலியா சொல்லுவா, அண்ணா போதும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இந்த பக்கம் அர்ஷத்ல, சரி சரி ஓகே நான் ஸ்டாப் பண்றேன், உனக்கு தெரியுமா சின்ன வயசுல இருந்து நீ எப்போ வந்து அழுதுட்டு இருந்தாலுமே தனியா தான் இருப்ப, நான் உன்னை கண்டுபிடிச்சி உன்னை வந்து கன்சோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அப்ப ஆலியால, ஆமா நான் எப்போ தனியா இருந்தாலுமே நீங்க தான் வந்து என்ன கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. பட் இந்த வாட்டி நான் மாணிக் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவா. ஆக்சுவலி அர்ஷத் வந்து ஆலியா வந்து மேனிபுலேட் பண்ணி அங்கிருந்து வெளியே கூட்டு வரலாம், கேங்க பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்ப்பான். பட் இங்க ஆலியா வந்து இல்ல மாணிக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல மாணிக்கோட கேங் தான் காட்டுவாங்க. அங்க எல்லாருமே இருப்பாங்க ஆலியா தவிர. அப்ப முக்தி சொல்வா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேங்ல ஒரு ஆள் மிஸ்ஸிங், அதுவும் அந்த நந்தினினால அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. இந்த போ கபீர் வந்து கலாச்சிட்டு இருப்பான். அப்ப மாணிக் சொல்வான், நான் நந்தினியை கிஸ் பண்ணதா ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட், தடுக்கும் போது தெரியாம விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வான். அப்போ முக்தியில, ஆமா கரெக்டா ஆக்சிடென்ட் நடக்கும் போது உன் லிப்ஸ் மேலதான் வந்து அவ கரெக்டா விழுந்தால அப்படின்னு சொல்லிட்டு முக்தி சொல்வா. இந்த பக்கம் மாணிக்ல, ஆமா எக்ஸாக்ட்லி, இப்ப அந்த கிஸ்ஸ நினைச்சா கூட எனக்கு வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்லிட்டு இருப்பான். ஆலியா ஏன் இது பெருசா எடுத்துக்கிறா, ஜஸ்ட் அ கிஸ் தானே, இதுக்கெல்லாம் ஏன் ஓவர் ரியாக்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேஷுவலா பேசிட்டு இருப்பான். அப்போ வந்து அவன் கிட்டாரை டியூன் பண்றதுக்காக உட்காந்துட்டு இருப்பான். அப்போ த்ருவ் வந்து பேசுவான். த்ருவ் கேட்பான், பஞ்ச்ல இருந்து கிஸ் இப்போ எல்லாமே சீக்கிரமா நடந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கலாய்ப்பான். இந்த பக்கம் மாணிக் சிரிச்சிட்டுல, நீலாம் எனக்கு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப மாணிக் சொல்லுவான், கிஸ்ஸை விட பஞ்சை நான் வாங்கிப்பேன், அதுவே பெட்டரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான். அப்ப மாணிக் கேட்பான், த்ருவ் எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நீ பர்பஸா நீ கொட்டினியா இல்ல தெரியாம நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ த்ருவ் சொல்லுவான், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப மாணிக் சொல்லுவான், எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், நீ பர்பஸா தான் பண்ணிருப்ப அவளை சேவ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். இந்த பக்கம் த்ருவ் எதுவுமே பேச மாட்டான். டியூன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டாரை கொடுப்பான். வா நம்ம பிளே பண்ணலாம் 4 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது மாணிக்ல, இல்ல எனக்கு மூடு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போவான். அப்ப த்ருவ் கேட்பான், யார்கிட்ட போற, ஆலியா கிட்டயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ மாணிக் சொல்லுவான், இல்ல ஸ்பாட் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல மாணிக் தான் காட்டுவாங்க. அவன் வெளியே நடந்து வருவான். அப்போ அவன் மேல வந்து ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் விடும். இவன் இங்க பார்த்து ஷாக் ஆவான், எதுக்கு இது இங்க விழுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துக்கு நந்தினி நடந்து வருவா. எங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அப்போ மேல இருந்து ரோஸ் பெட்டல்ஸும் விழுந்துட்டு இருக்கும். எங்க நந்தினி வந்து ஸ்மைல் பண்ணுவா. ஆக்சுவலி நந்தினி, அர்ஷத் அண்ட் நவ்யா 2வது பிளான் போட்டிருக்காங்க. நவ்யா தான் சொல்லிருப்பா, இந்த வாட்டி ஹை லெவல்ல பிளான் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு. சோ அந்த பிளான் என்னன்னா, ஆலியாக்கு முன்னாடி வந்து மாணிக் அண்ட் நந்தினி 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஆலியாக்கு முன்னாடி காட்டுறது தான் பிளானு. சோ இந்த பக்கம் வந்து அதுக்கேத்த மாதிரி நந்தினியும் வந்து ஹெல்ப் பண்ணுவா. அப்ப மாணிக் கேட்பான், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் வந்து நவ்யா கரெக்டா அந்த இடத்துக்கு ஆலியாவை கூட்டு வருவா.
அப்ப ஆலியா சொல்வா, நீ எதுக்கு என்ன இங்க கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவா. பார்த்தா மாணிக்கா நந்தினி 2 பேரும் அந்த ரோஸ் பெட்டல்ஸ் மேல நிப்பாங்க. இதை பார்த்துட்டு ஆலியாக்கு செம்ம கடுப்பாயிடும். இந்த பக்கம் பார்த்ததுக்கு நவ்யா வந்து வெறுப்பேத்திட்டு இருப்பா. 2 பேரும் பாரு ஹீரோ ஹீரோயின் மாதிரி பாலிவுட்ல இருக்கிற மாதிரி சூப்பரா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பா. இங்க கடுப்பாய் ஆலியா அங்கேருந்து போயிடுவா. இந்த பக்கம் மாணிக் கேட்பான், என்னது இது, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப நந்தினில, சார் உங்களுக்காக தான் பண்ணேன், நான் தான் உங்களோட ஸ்பாட் கேர்ள்ல, அதனாலதான் நீங்க ஹாப்பியா இருக்கணும் தான் பண்ணேன், இப்ப சொல்லுங்க நீங்க என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அங்க இருக்க மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மாணிக்க பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. மாணிக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். அப்போ நந்தினி சொல்வா, நான் தான் உங்க ஸ்பாட்ல, நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன், உங்க காலை கிஸ் பண்ணுமா, சொல்லுங்க கிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அங்க இருக்கவங்க எல்லாருமே பார்த்து சிரிப்பாங்க. இந்த பக்கம் மாணிக் கடுப்பாவான். அப்போ நந்தினி சொல்வா, சார் இப்பதான் எனக்கு புரிஞ்சுது என்னோட பிளேஸ் எதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் காலை பிடிச்சிருவா. சார் உங்களை விட்டு நான் கண்டிப்பா போக மாட்டேன், நான் தான் உங்க ஸ்பாட் கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருப்பா. இந்த பக்கம் மாணிக்ல செம்ம கடுப்பாயிட்டு, என்ன விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே காட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. இங்க நந்தினி வந்து வீட்டுக்கு வந்துட்டு அவன் தம்பி கிட்ட சொல்லி ஹாப்பியா இருப்பா. இன்னைக்கு நீ பாக்கணுமே மாணிக்கோட ஃபேஸ், அந்த ரோஸ் பெடல்ஸ் விழும் போது அதோ பாம் உழுற மாதிரி அவன் வச்சிருந்தான். எனக்கும் வந்து அவன மாதிரி கேம் விளையாட தெரியும், இப்போ அவனுக்கு புரிஞ்சிருக்கும்ல, நானும் அவன மாதிரி கேம் விளையாடுவேன், கண்டிப்பா பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்வா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல மாணிக் தான் காட்டுவாங்க. அவன் வந்து டெரஸ்ல கிட்டார் வாசிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு ஆலியா வருவா. வந்து கேப்பா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ நான் தான் உன் மேல கோமா இருக்கோன்னு தெரியும்ல, அப்பயே நீ எனக்கு ஒரு டெக்ஸ்ட் கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவ கேப்பா. அப்ப மாணிக் சொல்வான், நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாம கோவப்படுற, நான் அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணும், ஏதாவது வேல்யூ இருந்தா டெக்ஸ்ட் பண்ணலாம், நீயே கோச்சுக்கிட்டு தேவையில்லாம போனா அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் கேட்பான். அப்போ ஆலியா சொல்வா, நீ எப்படி அவளை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இந்த பக்கம் மாணிக்ல, சீரியஸ்லி அதை நீயா கேட்கற, மத்தவங்க கேட்டா பரவாயில்ல, நீ சின்ன வயசுல இருந்து என்னோட ஃப்ரெண்ட், சைல்ட்ஹுட்ல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியும், நீ எப்படி இந்த மாதிரி கேட்கலாம். மாணிக் என்ன பண்ணுவான், ஆலியாவை கிட்ட இழுத்துட்டு சொல்வான், அது மட்டும் இல்லாம நான் எப்படி கிஸ் பண்ணணும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் வந்து 2 பேரும் மூட் சேஞ்ச் ஆயிடும். அப்ப ஆலியா சொல்வா, நான் ஸ்டில் உன் மேல கோமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப மாணிக்ல, என் மூட் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் க்ளோஸா இருப்பாங்க. அப்ப ஆலியா சொல்வா, இல்ல இன்னைக்கு வந்து அந்த ஃபிளார்ஸ் உங்க 2 பேரும் மேல கொட்டும் போது அதுக்கப்புறம் கிஸ், இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. இந்த பக்கம் மாணிக்ல, சீரியஸ்லி அந்த ஃபிளார்ஸ் அதுக்காக நீ கோவமா இருக்க, இரு நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், மாணிக் போயிட்டு நந்தினிக்கு தான் கால் பண்ணுவான். இந்த பக்கம் ஆலியா கேட்பா, யாருக்கு கால் பண்ற, நந்தினிக்கா, அகேன் நந்தினியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. இந்த பக்கம் மாணிக்ல, வெயிட் பண்ணு நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்ல போடுவான். நந்தினி அட்டென்ட் பண்ணுவா. அப்ப மாணிக் சொல்வான், நீ இப்பவே இந்த நிமிஷமே இங்க கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப நந்தினி சொல்வா, இல்ல என்னால வர முடியாது, என்னால சித்தப்பா சேத்திக்கிட்டு இதுக்கு மேல போய் சொல்ல முடியாது, அது மட்டும் இல்லாம 12 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்வா. அப்ப மாணிக்ல, ஐ டோன்ட் கேர், நீ இப்பவே இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப நந்தினி சொல்வா, நான் வரலன்னா என்ன பண்ணுவேன், கோர்ட்டுக்கு போகணுமா, நான் கோர்ட்டுக்கு கூட போய்க்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா இதுக்கப்புறம் சித்தப்பா சித்திக்கிட்ட நான் போய் சொல்ல மாட்டேன், நான் வரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ காலை கட் பண்ணிடுவா. இந்த பக்கம் ஆலியா வந்து கலாச்சி சிரிப்பா. அவ மாணிக் வந்து, எனக்கு நோ சொல்லிட்டாளா, எனக்கே அவ நோ சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல இருப்பான். அப்ப ஆலியா சொல்வா, விடு பேபி நான் பாத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம நீ டென்ஷன் ஆகாத, நீ எனக்கு தான் சொந்தம், நான் உனக்கு தான் சொந்தம், ஃபார் நம்ம என்னைக்குமே பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ so much for watching my video guys. episode 9 நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். கீப் சப்போர்ட்டிங் மீ, கீப் லவ்விங் மீ. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஆர்ட் சிம்பிள் கொடுங்க. see you in the next video. bye bye.